அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான ஸ்பெஷல் மட்டன் தம் பிரியாணி 1.5 kg எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஈத் அன்னைக்கு இந்த பிரியாணி நாங்கள் செஞ்சுருந்தோம். ரொம்பவே சூப்பர் அண்ட் எம்மியாக இருந்துச்சு. இதுக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பேன் வச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml வந்து நெய்யும் 100 ml வந்து ஆயிலும் கலந்து மொத்தமாக 250 ml நெய்யும் ஆயிலும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த பேனில் சேர்த்து நெய்யும் எண்ணெயும் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய்யும் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5 பிரியாணி இலை, ஒரு 5-6 பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 8 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்தா உங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறதுனால உங்கள் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதில் அடுத்து இது கூடையே ஒரு 7 பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1.5 kg பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 10-12 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் குறைவாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். நம்மளுடைய பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா பொறுமையாக டைம் எடுத்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா கண்ணுக்கே தெரியாத அளவு இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை, ஏன்னா நான் மட்டன் தனியாக வேக வச்சேன். அதில் மஞ்சத்தூள் தயிர் போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் நான் இதில் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேயே செஞ்ச பிரியாணி மசாலா. இது வேறு ஒன்றும் கிடையாது, பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்சது தான். இதுதான் இந்த பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த பிரியாணி மசாலா வீடியோ நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 கப் தயிர், அதாவது 250 ml தயிரை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா இலைகள் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்ச மட்டன் 1 கிலோ வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நான் குக்கரில் ஒரு 8 to 10 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மட்டனை தான் நான் இப்போ இது உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மட்டன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் சேர்க்கலாம். அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் பிரியாணி. ஆனால் நாங்கள் அவ்வளோவா மட்டன் சாப்பிடாதனால நான் வந்து 1 கிலோ சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1.5 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை வந்து நான் இதில் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். இது வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும். அதுவும் இந்த பிரியாணி நல்லா வர்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன் இந்த கப்பால். அப்போ ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் 6 கப்புக்கு 9 கப்பு தண்ணி வந்து கணக்கு. இப்போ 9 கப் சேர்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாதாம் 10 முந்திரி பருப்பை நான் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி 1 கப் வந்து தண்ணிக்கு பதிலாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் பிரியாணிக்கு டேஸ்ட்டை வந்து அதிகரித்து கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். 1 கப்பில் 1 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி, 1 கப் வந்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டு, 7 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 6 கப் பாஸ்மதி ரைஸை நான் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சட்டுன்னு கொஞ்சம் தூக்கலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணால் தான் நமக்கு பிரியாணி செட் ஆகி வரும்போது எல்லாமே கரெக்டாக வரும். ஏன்னா ஓரளவு வத்தி பார்த்திங்கன்னா ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடியில் இருக்கிற ரைஸ் மேலேயும் மேலே இருக்கிற ரைஸ் அடியிலையும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா ஈவனாக குக் ஆகும். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி ரைஸ் வந்து ஓரளவு அதாவது ஒரு 60% நல்லா குக் ஆகிருக்கு. இதுதான் தம் போடுறதுக்குரிய ஸ்டேஜு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இந்த ரைஸுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய ஃபாயில் வச்சு சுற்றிலும் காற்று புகாத மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த அலுமினிய ஃபாயிலுக்கு மேலே ஒரு பெரிய தட்டு போட்டு நம்ம வந்து மூடிடலாம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நம்ம அந்த தட்டு மேலே வச்சிடலாம். இப்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம தம் போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுறலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம தம் விடக்கூடாது, அடி பிடிச்சிரும். 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு தம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா உடையாத மாதிரி பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய எம்மி அண்ட் டேஸ்டி மட்டன் தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.